கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி 2024 வருஷம், கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:15 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்றைய திதி சதுர்தசி. இன்று சங்கடகர சதுர்த்ததி. மாலையில் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிமையான நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். 2ஆம் இடத்துல குரு இருக்கார், 3ஆம் இடத்துல சந்திரன், 4ல் செவ்வாய், 9ல் சுக்கிரனும் 11ல் சனி. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதனால மேஷராசிக்காரங்க இன்றைக்கி அவங்க எடுக்கிற காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பார்கள். அதே சமயம் அவங்களுடைய பண வரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். அவங்க சுய தொழில் செய்து வருகையில் அந்த தொழிலில் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் என்ற வகையில் மேஷராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். உற்சாகமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் குரு இருக்கார், 2வது வீட்டில் சந்திரன், 3ஆம் இடத்துல செவ்வாய், 5ல் கேது, 7வது வீட்டில் புதனும் சூரியனும் சேர்ந்துக்குது, 10ல் சனி, 11ல் ராகு என்ற கிரக அமைப்பு இருப்பதனால் ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். அதே சமயம் குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் வருவதற்கான நேரம். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரருடைய பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும் என்ற வகையில் ரிஷபராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் சந்திரன், 2ஆம் இடத்துல செவ்வாய், 4வது இடத்துல கேது, 7ல் சுக்கிரன், 9ல் சனி, 10ல் ராகு. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு. அதனால் மிதுனராசிக்காரர்கள் இன்றைக்கி ஏதாவது புது முயற்சி எடுத்தாங்கன்னா அந்த முயற்சியில் வெகு சுலபமாக வெற்றி பெறுவார்கள். பண வரவும் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் வேறு சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். எனவே மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் செவ்வாய், 3ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்தில் புதன் சூரியன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ல் குரு. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு. கடகராசிக்காரங்க இன்றைக்கி நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க நினைக்கிற காரியத்தை
நல்லபடியாக செஞ்சு முடிப்பாங்க. அதே சமயம் அவங்களுக்கு வீடு, நிலம், தோட்டம் ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதுக்கு தகுந்தபடியான சூழ்நிலையும் நல்லபடியாக இன்றைக்கி அமையும். கூட பிறந்தவங்க மூலமா நல்ல அனுகூலம் ஏற்படும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பண வரவு உண்டு. அதாவது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு எதிர்பார்க்காத தொகை வந்து சேரும். ஆக மொத்தம் எல்லா வகையிலும் இந்த நாள் கடகராசிக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு உற்சாகமான சந்தோஷமான நாள். நன்மைகள் மிக அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2வது இடத்துல கேது, 4ஆம் இடத்துல புதனும் சூரியனும், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 10ல் குரு, 11ல் சந்திரன். இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு. இன்றைக்கி சிம்மராசிக்காரங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும். பண வரவு சிறப்பாக இருக்கும். குழந்தை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. செய்யும் தொழிலில் மிக சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற சிம்மராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. என்ற வகையில் சிம்ம ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் கேது, 3ஆம் இடத்துல புதனும் சூரியனும், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல ராகு, 9ல் குரு, 10ல் சந்திரன், 11ல் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு மிக சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் கன்னிராசிக்காரங்க எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். அதே சமயம் பண வரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். என்ற வகையில் இந்த நாள் கன்னிராசிக்கு மிக சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனும் சூரியனும், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 5ல் சனி, 9ல் சந்திரன், 10ல் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு உள்ளது. இது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரக அமைப்பு. எனவே இன்றைக்கி அவங்க எடுக்கிற காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் இன்று சிறப்பாக அமையும். எனவே துலாம் ராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே செஞ்சுட்டு வந்த ரெகுலரான வேலைகளை மட்டும் செய்யலாம். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் பயணம் மேற்கொள்ளும் போதும் பேசும்போதும் அதிக கவனம் தேவை. பேச்சில் மிக முக்கியமாக கவனம் வேண்டும். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தனுசு. தனுசு ராசிக்கு இது ஒரு இனிமையான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் சுக்கிரன், 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 10ல் கேது என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் தனுசு ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். இன்றைக்கி அவங்க என்ன நினச்சாலும் அதில் வெற்றி உண்டு. அதே சமயம் அவங்களுடைய சிந்தனைகள் புதுசாக யோசனை பண்ணி அதை செயல்படுத்துறதுல இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அவங்க நினைக்கிற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமை விலகி நல்ல சூழ்நிலை ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற முன்னேற்றம் அமையும் என்ற வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்துள்ளது. மகரம். மகர ராசிக்கு இது ஒரு உற்சாகமான நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசிக்கு 2ல் சனி,
3ஆம் இடத்துல ராகு, 5ல் குரு, 7ல் செவ்வாய், 9ல் கேது, 11ல் புதனும் சூரியனும் என்ற அமைப்பு உள்ளதால் மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது என்ற வகையில் மகர ராசிக்கு இந்த நாள் சிறந்த நாளாக அமைந்துள்ளது. கும்பம், கும்ப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் சனி, 2ல் ராகு, 4ல் குரு, 5ல் சந்திரன், 10ல் புதன் சூரியன், 11ல் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் கும்பராசிக்காரர்கள் இன்றைக்கி எந்த வேலையை தொடங்கினாலும் அதில் நிச்சயம் அவங்க வெற்றி பெறுவார்கள். பண வரவு ரொம்ப நல்லா இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை மிக நன்றாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். வேலை பார்க்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் என்ற வகையில் கும்பராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீனம், மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் ராகு, 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ல் செவ்வாய், 7ல் கேது, 9ல் புதன் சூரியன், 10ல் சுக்கிரன் என்ற கிரக நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு. எனவே மீனராசிக்காரர்கள் இன்று எடுக்கும் காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நன்மை ஏற்படும். திருமணம் ஆகி குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் இவங்க எதிர்பார்க்குற டெவலப்மெண்ட்டு இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்கும் என்ற வகையில் இந்த நாள் மீனராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.